ஆசிரியர்களுக்கு வணக்கம். நமக்கு சயின்ஸில் போர்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். சயின்ஸ் படிக்கணும், மேக்ஸும் பார்க்கணும். ஆனால் சோஷியல் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சோஷியல்லே 60 மார்க் வந்துடும். ஆனால் நமக்கு சயின்ஸில் 30 மார்க்ஸ் மட்டும்தான். அப்போ சயின்ஸை ஃபுல்லாக லைன் பை லைன் படிக்க முடியாது. எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம மேக்ஸும் பார்க்க வேண்டியது இருக்குது. சயின்ஸ்க்கே நீங்கள் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 10 சப்ஜெக்டை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸை பார்க்க போகிறோம். என்னென்னா அளவீடுகள், விசையும் இயக்கமும், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள். இந்த 3 லெசனில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டால் விசையும் இயக்கமும் இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். இதுக்கு அடுத்தது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இந்த லெசனை பாருங்கள். லாஸ்ட்டாக அளவீடுகள் பாருங்கள். அளவீடுகளில் ரொம்ப முக்கியமானது பன்னாட்டு அலகு முறைகள். இந்த கெல்வின், வெப்பநிலை இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அதோட அலகு கேட்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பேப்பர் 2லேயும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ கிளாஸ் பார்க்கலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற பாக்ஸ் ஐட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஒரு லெசனை படிக்கிறதுக்கு முன்னாடி அதை மெமரி பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு அந்த லெசனில் என்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக வாசிங்க. ஓரளவு வாசித்து மட்டும் விடுங்க. நீங்கள் வாசிக்கும் போதே அந்த லெசனில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றது 20% உங்களுக்கு ஈஸியாகவே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த லெசனில் இருக்க முக்கியமான பாக்ஸ் ஐட்டம் அது எல்லாத்தையுமே பார்க்கணும். முக்கியமான பாக்ஸ் ஐட்டம் இல்லை, பாக்ஸில் கொடுத்துருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த செயல்பாடுகளை ஒரு டைம் வாசித்து மட்டும் விட்டால் போதும். ஏன்னா இதிலேருந்து கொஷின்ஸ் எப்படி வரும்னா கூற்று காரணம் அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால ஈஸியாக இருக்கும். ஆனால் 8th 9th போனீங்கன்னா கூற்று காரணம் கேட்குறதுல இந்த பகுதியிலேருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பேப்பர் 2க்கு சொல்லிட்டுருக்கேன், 9th 10th சரிங்களா. பேப்பர் 1க்கு நீங்கள் 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே போதும். ஒரு லெசனில் நீங்கள் உள்ளே எல்லாம் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த பாக்ஸில் இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் ஐட்டம் முடித்ததுக்கப்புறம் பின்னாடி நமக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், லெசனுக்கு பின்னாடி நினைவில் கொள்க. இந்த நினைவில் கொள்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, ஒரு லெசனில் இருக்கிற எல்லா முக்கியமான பகுதி, முக்கியமான பார்ட், முக்கியமான கேள்விகள் எல்லாமே எங்கே இடம்பெற்றிருக்குன்னா இந்த நினைவில் கொள்கையில் இடம்பெற்றிருக்கும். அந்த லெசனுக்குள்ளே இருக்க ரொம்ப அதிமுக்கியமான கேள்விகள் எல்லாமே இந்த நினைவில் கொள்கையில் இடம்பெற்றுரும். சரிங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஐட்டமை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த நினைவில் கொள்கை இதை வந்து நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 வேர்டு, அதாவது அந்த சரியான விடையை தேர்ந்தெடுக்க புக் பேக் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே அந்த லெசனில் இருக்கிற ஒரு 60 to 75% முக்கியமான கண்டென்ட்டை நீங்கள் முடித்த மாதிரி ஆகிடும். இதை தாண்டி தான் உங்களுக்கு புக்குக்குள்ளேருந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஒவ்வொரு லெசன்லையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்ததும் ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற பாக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்புறம் நினைவில் கொள்க ப்ளஸ் புக் பேக் இதை நீங்கள் நல்லா பார்த்துட்டாவே அந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ஸை ஒரு 60% கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். இதெல்லாம் ஒரு டைம் அப்படியே வாசிச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இதை ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நிறுத்து கடிகாரம், மீட்டர் அளவுகோல், தராசு, இதை பேசிக் தான் இதெல்லாம் பார்த்துருவீங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீளத்தின் அலகுகளை நாம் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 சென்டிமீட்டர்னால் எவ்வளோ, அதாவது 10 மில்லிமீட்டர். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். இது பேசிக் தான் தெரியும். இந்த மாதிரி இருக்கிறத பேப்பர் 1ல் வந்து கேட்பாங்க. ஆனால் இதை விட பேப்பர் 1ல் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடியது இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா, இங்கே ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த பாக்ஸு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1ல் கண்டிப்பாக கேட்கக்கூடிய பகுதியில் இதுவும் ஒன்று. பேப்பர் 2க்கு கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஒரு 10% வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேப்பர் 1க்கு தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அது கூட இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். இதை அப்படியே ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து 9th புக்கில் நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஃபஸ்ட் லெசன்லேயே ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு 9th புக்கில் டீட்டெயிலாக இருக்குது. அதை விட இன்னும் அதிக டீட்டெயில் எங்கே இருக்குன்னா 11th புக்கில் இருக்குது. அது வந்து பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம இதுக்கப்புறம் வர கிளாஸில் ஹையர் கிளாஸ் வரும்போது அதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நமக்கு நிறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கோங்க. நிறைனா என்ன, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்குள்ளே இருக்க பருப்பொருளோட அளவு தான் நிறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் நம்ம முன்னாடியே மேலே பார்த்துருப்போம். இதை வந்து கீக்கின்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் பேசிக் தான். நிறையோட மேலே செயல்படுற புவியீர்ப்பு விசையே எடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த பாயிண்ட்டு இம்பார்ட்டன்ட். இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
பூமியில் ஒரு பொருளோட எடை எப்படி இருக்குமா, அதோட நிறைக்கு, அதாவது அதோட வெயிட்டுக்கு வந்துட்டு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பேப்பர் 2லேயே ஒரு டைம் கேட்டிருந்தாங்க இந்த பாக்ஸ் ஐட்டம், அதனால் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெட்ரிக் டன்னை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. 1000 மில்லிகிராம்னா 1 கிராம், 1000 கிராம்னா 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம்னா 1 டன். இது பேசிக் தான். இதுக்கு அடுத்து என்னது ரொம்ப இம்பார்ட்டன்னா, இந்த பொது தராசு மின்னணு தராசு இதை வந்து கேட்டிருக்காங்க. எப்படின்னா படித்தர நிறை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பேப்பர் 1க்கு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தெரியாத பொருளோட நிறையை ஒப்பிடுவதன் மூலமாக அந்த பொருளோட நிறையானது கணக்கிடப்படுது. இதுக்கு பேர் தான் படித்தர நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வெயிட் போடுவோம் இல்லைங்களா, அதை தான் நமக்கு இங்கே வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மின்னணு தராசு, இதில் எப்படி கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, வேதிப்பொருட்களோட எடையை எந்த தராசின் மூலமாக அளப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பொது தராசு, வில் தராசு, மின்னணு தராசு அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மின்னணு தராசில் என்னென்னலாம் அளப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிச்சுன்னா போதும், ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு பொதுவாக வேதிப்பொருட்களோட எடையை மிக துல்லியமாக அளவிடுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் உணவு, மளிகை பொருட்கள், ஆபரணங்கள் ஆகியவற்றின் எடையை கணக்கிடவும் உதவுது. 8th புக்கில் இதை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. அது படிக்கிறதுக்கு இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்குது, அது கண்டிப்பாக பார்க்கணும். அது என்னதுன்னா, இந்த மேலும் அறிவோம் இதில் வந்து இந்த ஓடோமீட்டரை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரெக்டாகவே ஓடோமீட்டர், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அனிமோமீட்டர் இந்த மாதிரி நிறையா இருக்குது, அதெல்லாம் ஆப்ஷனில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இந்த நினைவில் கொள்கை, இது கண்டிப்பாக முக்கியம். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது? அளவு நாடா? ஆப்ஷன் டி. 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது 7 மீட்டர். அப்போ இன்ட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணுமா, சென்டிமீட்டரில் மாற்றணுன்னா 700 சென்டிமீட்டர். அளவிடக்கூடிய அளவிற்கு என்ன பெயர்? அளவீடு. ஆப்ஷன் சி. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், சரியானதை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு கிலோமீட்டர், அதுக்கப்புறமா மீட்டர், அதுக்கப்புறமா சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் மில்லிமீட்டர். சரிங்களா? அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஷாக இருக்க வேண்டும். அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோடிட்ட இடம். எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர். நீளத்தின் அலகு மீட்டர். 500 கிராம் அப்படின்னா எத்தனை கிலோகிராம்? அரை கிலோ அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ 0.5 கிலோகிராம். நெக்ஸ்ட்டு, டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு டேஷ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. கிலோமீட்டர் தானே, எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படி சொல்லி தானே கேட்போம். அப்போ கிலோமீட்டர் அப்படின்ற அலகால் தான் அளக்கப்படுது. 1 மீட்டர் அப்படின்றது எத்தனை சென்டிமீட்டருக்கு சமம்னா 100. இதெல்லாம் பேசிக் தான், அதனால் ஈஸியாக தான் இருக்கும். 5 கிலோமீட்டர்னால் 5000 மீட்டர். இங்கே கிலோமீட்டர் கொடுத்து மீட்டரில் கேட்டிருக்காங்க, இங்கே மீட்டர் கொடுத்து சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. சரியா அல்லது தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என்று குறிப்பிடலாம். சரி, நிறைய வந்து கிலோகிராமால் தானே அளவிட முடியும். அப்போ ஒரு பொருளோட நிறைய கிலோகிராம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். ஆக்சுவலாக இது தப்பு. ஒருத்தவங்களோட மார்பளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை வந்து மீட்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு அளவுகோல்னு கொடுத்துட்டாங்களா, அளவுகோல்னா ஸ்கேல் வச்சு அளக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களோட மார்பளவை டேப்பு, அளவு நாடாக இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் அளப்பாங்க. நெக்ஸ்ட்டு, 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். இது கரெக்டு. 10 மில்லிமீட்டர்ன்றது 1 சென்டிமீட்டர் தான். முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படும் நம்பகமான முறை. இந்த பூவெல்லாம் முளம் போடுவாங்க இல்லைங்களா, அது வந்து நீளத்தை அளவிடுறதுக்கு பயன்படுற நம்பகமான முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. நெக்ஸ்ட்டு, எஸ்ஐ அலகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது கரெக்டு. அதாவது வேர்ல்டில் இருக்க எல்லா இடத்துலையுமே எஸ்ஐ அலகுமுறையை ஏற்றுக்கிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஒரே வெயிட்டு தான். எடையாகட்டும் நீளமாகட்டும் இது எல்லாருமே ஏற்றுக்கிட்ட ஒன்று தான்.
நெக்ஸ்ட்டு ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக. சர்க்கரை பொது தராசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சர்க்கரையை அளவிடுறதுக்கு பொது தராசு. இதுவே எலுமிச்சை சாறுனா அளவு சாடி, சரிங்களா, அளவு ஜாடி, அதை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மனிதனின் உயரம். மனுஷனோட உயரம் எதில் அளப்பாங்க? சென்டிமீட்டரில், சரிங்களா. எத்தனை சென்டிமீட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா, அதுதான். அப்போ கூர்மையான பென்சில் முனையின் நீளம். கூர்மையான பென்சில் முனையின் நீளம்னா மில்லி மீட்டர், சரிங்களா, மில்லி மீட்டர். பால்னா பருமன். அப்போ காய்கறிகள்னால் என்ன வரும்? எடை, இல்லைன்னா நிறை, எது வேணாலும் சொல்லலாம். எடைன்னு சொல்லலாம், இல்லை நிறை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பொறுத்துக. முன்கையின் நீளம். முன்கையின் நீளம் என்ன சொல்லுவோம்? முழம் அப்படின்னு சொல்லுவோம். முன்கையின் நீளம் முழம். அதை அளக்கிறத பற்றி தான் இங்கே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீளத்தின் எஸ்ஐ அலகு. நீளம்னா மீட்டர். நானோன்னா என்னென்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறத தான் நானோ சொல்லுவாங்க. அப்போ 10⁻⁹. காலத்தின் எஸ்ஐ அலகு. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. கிலோனா 10⁻³ 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோ சொல்லலாமா? பின்வரும் அலகுகளை ஏறி வரிசையில் எழுதுக. அதாவது சின்னதுலேருந்து பெருசை நோக்கி எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன வரும்? அப்போ மில்லி மீட்டர் வருமா? ஃபஸ்ட்டு மில்லி மீட்டர், இது ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் வந்துட்டு சென்டிமீட்டர். சென்டிமீட்டருக்கு அப்புறமா மீட்டர். தேர்டு இங்கே இருக்குது பாருங்கள், மீட்டர். மீட்டருக்கு அப்புறம் கிலோமீட்டர். ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக. எஸ்ஐ என்பதன் விரிவாக்கம் பன்னாட்டு அலகுமுறை, அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவி என்னதுன்னா பொது தராசு. நெக்ஸ்ட்டு பொருந்தாததை தேர்ந்தெடு. கிலோகிராம், மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். இப்போ இது எல்லாமே எங்கள் மீட்டரில் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும்தான் கிலோகிராம், அதாவது கேஜி. நிறையை அளவிட பயன்படுவது கிலோ, அது சொல்லலாம். மீட்டர்னா மற்ற பொருட்களோட நீளத்தை அளவிட பயன்படுவது. அப்போ பொருந்தாதது கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு. நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், கேஜி. ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் யாவை? ஒரு அளவீட்டில் இருக்க 2 பகுதிகள் எண் மதிப்பு மற்றும் அலகு. எண் மதிப்பு மற்றும் அலகு. இப்போ நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லெசன் 2. லெசன் 2வை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதை ஓரளவு ரீட் அவுட் பண்ணாவே இதில் இருக்க கண்டென்ட் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். இது 6th புக் தானே, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப பேசிக் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு பாக்ஸில் கொடுத்துருக்கிற சில விஷயங்கள் கூடமே ரொம்ப அடிப்படையான விஷயமாக தான் இருக்குது. பெருசாக மெமரி பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே கூட பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விசைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பொருளின் மீதான உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை. இங்கே வந்து ரொம்ப பேசிக் இது. ஆனால் இதுவே நீங்கள் 8th 9th போனீங்கன்னா இந்த விசைக்கான டெஃபினேஷனே வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா. ஜஸ்ட் இதை நீங்கள் ஒரு முறை வாசித்து மட்டும் வச்சுக்கோங்க. இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் எங்கே இருக்குது, அதாவது கொஷின்ஸ் எங்கே கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது விசையை பற்றி தொடு விசை, தொடா விசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள் இயக்கத்தின் வகைகள். இதிலேருந்து கொஷின் கேட்பாங்க. எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, அதாவது ரியல் லைஃப்பில் நடக்கிற இன்சிடெண்ட்டை கொடுத்துட்டு இது எந்த விசை இங்கே செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இது போல் நிறைய இயக்கங்கள் இருக்குது. வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது மக்கள் வந்து நெருக்கமாக கூட்டமாக இருக்கிற இடத்துல நடந்து செல்கிறாங்கன்னா அங்கே என்ன இயக்கம் நடைபெறுதுன்னா ஒழுங்கற்ற இயக்கம். அதே போல் அடிக்கடி கேட்ட கொஷின் இது, வட்டப்பாதை இயக்கம். கயிற்றின் முனையில் கட்டப்பட்ட கல் சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் என்ன இயக்கம்னா வட்டப்பாதை இயக்கம். வீசி எறியப்பட்ட பந்து, இது என்ன இயக்கம்னா வளைவு பாதை இயக்கம். இந்த மாதிரி ரியல் இன்சிடெண்ட்டை கொடுத்துட்டு இங்கே என்ன இயக்கம் செயல்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இதை நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் தான் இந்த உங்களுக்கு தெரியுமா, இந்த பகுதியெல்லாம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அதே போல் இந்த கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம், இந்த டைட்டிலையும் ஒரு கிளான்ஸ் நல்லா வாசிச்சுக்கோங்க. ஒரு சிலர் நினைக்கலாம், என்னடா மேம் டீச் பண்ணாமல் எது இம்பார்ட்டன்ட், இது படிங்கன்னு மட்டும் இப்படி கைட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே ஒரு டீச்சர்ஸ். நமக்கு வந்து கைட் பண்ணாவே போதும், எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கே தெரியும். இது எல்லாமே பேசிக் தான், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எப்போ நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும்னா, எந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கண்டென்ட் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுப்பேன். அதே சமயத்தில் இந்த மெமரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது,
அந்த மாதிரி கண்டென்ட் வரும்போது நிச்சயமாக அதுக்கான ஷார்ட்கட்டும் நான் கொடுப்பேன். சரிங்களா? மற்றபடி இது ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால தான் உங்களை நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கான புக் பேக் பார்க்கலாம். இந்த லெசன்லேயும் நினைவில் கொள்க இது நல்லா பார்த்துக்கோங்க. இதோட சூஸ் இட் இப்போ பார்க்கலாம். வேகத்தின் அலகு, வேகத்தோட அலகு மீட்டர் பை வினாடி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? எது அலைவுறு இயக்கம்னா அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் என்ன சொல்கிறாங்க? அலைவுறு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. வேகத்துக்கான தொடர்பு கேட்குறாங்க. அப்போ வேகம்னா வேகம் ஈக்குவல் தொலைவு பை காலம், இதுதான். சரிங்களா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 4th ஒன். கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறாள். கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை நிமிடம். கூற்று 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பை மணி. இதில் எந்த கூற்று சரி தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கூற்று 1 மட்டும்தான் சரி. சரிங்களா? கீதாவோட வேகம் 1 கிலோமீட்டர் பை நிமிடம். நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்காங்க. ஏன்னா 40/40 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ 1 கிலோமீட்டர் வேகத்தில் அவங்க போயிருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வேகம்னா நம்ம இங்கே கீழே பார்த்தோம் இல்லைங்களா? வேகம் ஃபார்முலா பார்த்தோம்ல, வேகம் = தொலைவு பை காலம். அப்போ இங்கே தொலைவு என்ன கொடுத்துருக்காங்க? தொலைவு 40 கிலோமீட்டர். அப்போ கீதாவோட வேகம் கேட்டிருக்காங்க. அப்போ வேகம் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? தொலைவு பை காலம், அதுதானே நம்ம இப்போ பார்த்தோம் முன்னாடி கூட, தொலைவு பை காலம். அப்போ 40 கிலோமீட்டர் 40 நிமிஷம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1 தானே கிடைக்கும். ஏன் இதில் 40/40 கேன்சல் பண்ணோன்னு புரியுதுங்களா? ஃபார்முலா வேகம் = தொலைவு பை காலம், அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடம். சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம். சாலையில் நேராக செல்கிற ஒரு வண்டியோட இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை டேஷ் விசையாகும். தொடா விசை. புவியீர்ப்பு விசைன்றது ஒரு தொடா விசை. நெக்ஸ்ட்டு மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தில் இருக்கும் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி. சரிங்களா? தற்சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சமதொலைவில் கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். சீரான இயக்கம். நெக்ஸ்ட்டு சரியா தவறாக கொடுத்துருக்காங்க. மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கமாகும். இது சரி. சென்டரில் வச்சுட்டு முன்னும் பின்னும் இயங்குகிற இயக்கம் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்குகிற இயக்கம் அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். இதுவும் சரிதான். நெக்ஸ்ட்டு மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன. இது தவறு. ஏன்னா இங்கே கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்லே மாறுபட்ட வேகத்தோடு இருக்குது. சீரான வேகத்தோடு இருந்ததுன்னா அது சீரான இயக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். மாறுபட்ட வேகம் 80ல் போகிறாங்க, திடீர்னு 30ல் போகிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல இயக்கம் எப்படி இருக்குது? சீரற்றதாக தான் இருக்கும். அப்போ சீரான இயக்கம் வராது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பந்தை உதைத்தல் தொடு விசை. அப்போ இழை கீழே விழறதுன்றது தொடா விசை. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? புவியீர்ப்பு விசை அப்படின்றது ஒரு தொடா விசைன்ட்டு, அதுதான். நெக்ஸ்ட்டு தொலைவு மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ வேகம்னா மீட்டர் பை வினாடி. சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல். அப்போ அலைவு இயக்கம் தனி ஊசல். அலைவு இயக்கம்னா தனி ஊசல். நெக்ஸ்ட்டு இங்கே மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வரும்னா நேர்கோட்டு இயக்கம். ஃபஸ்ட்டு பிக்சருக்கு நேர்கோட்டு இயக்கம். செகண்ட் சுழற்சி இயக்கம். 4th ஒன் பம்பரம் தானே, அது சுழற்சி இயக்கம். தேர்ட் ஒன் அலைவு இயக்கம். இந்த ஊஞ்சல் ஆடுறதெல்லாம் அலைவு இயக்கம். இந்த ராட்டினம் சுற்றுறது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வட்ட இயக்கம். மேலே இருக்குது வட்ட இயக்கம். 4th ஒன்றுக்கு வட்ட இயக்கம். 5th ஒன் நேர்கோட்டு இயக்கம். இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு டைரெக்டாகவே இருக்குது நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கமும். நெக்ஸ்ட்டு இந்த அட்டவணையை பூர்த்தி செய்க. இது கவனிங்க. கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாது. கால ஒழுங்கற்ற இயக்கம்னா எந்த ஒரு இயக்கமுமே சீராக நடைபெறாது, அன்ஈவனாக தான் இருக்கும். அதுதான் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு
குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறும் இயக்கம் அப்படின்னா அதுக்கு பேர் அலைவு இயக்கம். ஒரு சின்ன ஒரு சின்ன கால இடைவெளியில் இந்த இயக்கம் வந்து தொடர்ந்து நடைபெறும். அதுக்கு பேர் அலைவு இயக்கம். நெக்ஸ்ட்டு, குறிப்பிட்ட அச்சை பற்றி சுழலும் இயக்கம் சுழற்சி இயக்கம். இதெல்லாமே ஈஸி தான். ஓரிரு வார்த்தையில் விடையை கூறு. தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசை தொடாவிசை. இது நம்ம ஏற்கனவே 2 டைம் பார்த்துட்டோம். தொடாவிசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது இயக்கம். காலத்தை பொறுத்து ஒரு பொருளோட நிலை மாறுபட்டுச்சுன்னா அதுக்கு பேர் இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். அவங்களே சொல்லிட்டாங்க, குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்துச்சுன்னா அது கால ஒழுங்கு இயக்கம். இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, பேப்பர் 1 தான் கேட்டிருந்தாங்க. சமகால இடைவெளியில் சம தொலைவில் கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். சீரான இயக்கம். நெக்ஸ்ட்டு, நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபோட்டுகள். ரோபோ. இதெல்லாம் சுருக்கமான விடைகளி தேவையில்ல. எடுத்துக்காட்டுகளை கொண்டு பூர்த்தி செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? நேர்கோட்டு இயக்கம் என்ன சொல்லலாம்? தானாகவே மேலேருந்து கீழே விழுகிற பொருள், அது வந்து நேர்கோட்டு இயக்கத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வளைவு பாதை இயக்கம் அப்படின்னா வீசி எறியப்பட்ட பந்து. வீசி எறியப்பட்ட பந்து வளைவு பாதை இயக்கம். நெக்ஸ்ட்டு, தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னா வண்டி சக்கரத்தோட இயக்கம். வட்ட இயக்கம்னா பூமியை சுற்றும் நிலவு. பூமியை சுற்றும் நிலவு என்னது? வட்ட இயக்கம். நெக்ஸ்ட்டு, அலைவு இயக்கம்னா தனி ஊசல். அலைவு இயக்கம் தனி ஊசல். ஒழுங்கற்ற இயக்கம் அது என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த ஈ பறக்கிறது, கொசு பறக்கிறது, இதெல்லாமே என்ன சொல்லலாம்? ஒழுங்கற்ற இயக்கம். சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்கும்ல, அதுதான். நெக்ஸ்ட்டு, லெசன் 3, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஹையர் கிளாஸில் நிறைய படிப்போம். இதில் நீங்கள் பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, பருப்பொருட்களோட சிறப்பு பண்புகள் இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து லோயர் கிளாஸில் இந்த பேசிக் நல்லா தெரிஞ்சால் தான் ஹையர் கிளாஸில் நம்மளால் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ரொம்ப பேசிக் தான் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, இது நல்லா பார்த்துக்கோங்க. திண்மத்தில் இருக்க துகள்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒன்றோடு ஒன்று ஒட்டி, அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்ப குறைந்த இடைவெளி தான் இருக்கும். திண்மத்தோட துகள்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இது திண்மம்னாவே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். மெட்டல்லாம் திண்மத்தில் வந்துடும், கல்லெல்லாம் வந்துடும். அதுதான். திரவம்னா நமக்கு தண்ணி தான் ஞாபகம் வரும். திண்மத்தை விட திரவத்தில் கொஞ்சமாக இடைவெளி இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வாயுனா அதை விட கம்மியாக இருக்கும். பட் இதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டு 8th புக்லேயும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் நல்லா இங்கேயே பார்த்துக்கோங்க. இது ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதோட வடிவம் எப்படி இருக்கும், அழுத்தத்துக்கு உட்படுமா உட்படாதா, அந்த துகள்களோட இடைவெளிகள் எப்படி இருக்கும், அந்த துகள்களோட ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும், அது துகள்கள் வந்து திண்மத்தில் நகருமா நகராதா, இந்த மாதிரி பேசிக் ஐட்டம் தான். அதை நீங்கள் படித்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த தூய பொருட்கள் மற்றும் கலவைகள் இதில் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் ஒரு முறை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸுமே பார்த்துக்கோங்க. தூய பொருட்கள்லாம் என்னது, கலவைனா என்னதுன்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? தூய பொருட்கள்னால் தனிமம் சேர்மம், இது தூய பொருட்கள். கலவைனா ஒரு படித்தான கலவை, பல படித்தான கலவை. அப்படின்னா என்ன அப்படின்றது கூடமே கேட்பாங்க. அதனால் இந்த டீட்டெயிலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த கலவைகளை பிரித்தெடுக்கும் முறைகள். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். திரவத்திலேருந்து எப்படி பிரிக்கிறது, இதில் கரையிற பொருள் கரையாத பொருளும் இருக்குது. கரையாத பொருட்களை எப்படி பிரிப்பாங்க, கரையிற பொருளை எப்படி பிரிப்பாங்க, வாயு பொருட்களை எப்படி பிரிப்பாங்க அப்படின்றத பற்றிலாம் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதை விட டீட்டெயில் ஹையர் கிளாஸில் இருக்குது. பட் இது வந்து பேசிக்ன்றதுனால இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமுக்கு 2 டைம் கேட்டது. சரிங்களா? மைய விலக்கல். இது அப்படியே டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இந்த முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மைய விலக்கல் முறை. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா பேப்பர் 1லேயும் கேட்டிருக்காங்க, பேப்பர் 2லேயுமே கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உணவு கலப்படம். இது இம்பார்ட்டன்ட் தான், பட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ இதுக்கு கீழே இருக்க நினைவில் கொள்கை இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ புக் பேக் பார்க்கலாம். டேஷ் பருப்பொருளால் ஆனது அல்ல, எது வந்து பருப்பொருளால் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒளி. 400 மில்லிமீட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லிமீட்டர் நீர் ஊற்றப்படுகிறது. இப்பொழுது நீரின் பருமன்
இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 400 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 400 ml இருக்க வாட்டர் பாட்டிலில் நம்ம 200 ml மட்டும் தண்ணி ஊற்றினோம்னா அதோட பருமன் எவ்வளோவா இருக்கும், 200 ml தான் இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஷ் முறையில் நீக்கலாம். கைகளால் தெரிந்தெடுத்தல். இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஷின்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுக்களை எம்முறையில் நீக்கலாம். புடைத்தல். தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் டேஷ் அவசியம் தேவைப்படுகிறது. காற்று. காற்று இல்லைனா தூற்ற முடியாதுல்ல, அதுதான். நெக்ஸ்ட்டு, டேஷ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையில் டேஷ் பிரித்தெடுக்கலாம். திடப்பொருள், நீர்மம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வடிகட்டுதல் முறைன்னு சொல்லியே கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது அங்கே ஒரு திடப்பொருளும் நீர்மமும் இருந்தால் தான் வடிகட்டுதல், அந்த கலவையை வந்து வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்க முடியும். பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல, எது கலவை கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீர். நீர்ன்றது ஒரு கலவை கிடையாது. ஏன்னா பாலோட காஃபி கலந்துருக்கு, எலுமிச்சை பழத்து கூட தண்ணி கலந்துருக்கு, ஐஸ்கிரீம் கூட சம் நட்ஸ் கலந்துருக்கு. அப்போ எது கலவை கிடையாதுன்னா நீர் கலவை கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஃபில்லப்ஸு. பருப்பொருள் என்பது டேஷ் அணுக்களால் ஆனது. பருப்பொருள் என்பது அணுக்களால் ஆனது. திண்மத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஷை விட குறைவு. நீர்மம் மற்றும் வாயு. ஏன்னா திண்மத்தில் இடைவெளியே இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ எதை விட கம்மியாக இருக்கும்னா நீர்மம் மற்றும் வாயு, இதை விட இடைவெளி கம்மியாக தான் இருக்கும். நெற்பயிரிலிருந்து நெல்லை டேஷ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். கதிரெடுத்தல் முறையில் பிரித்தெடுக்கலாம். உப்மாவில் எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கைகளால் தெரிந்தெடுத்தல். நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது. வடிகட்டுதல் முறை. குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீர் பொதுவாக டேஷ் நீராக இருக்கும். தூய்மையற்ற நீர். ஊசி, பென்சில் மற்றும் ரப்பர் வளையம். இவற்றுள் எது வந்து காந்தத்தால் கவரப்படுமா? ஊசி தான் காந்தத்தால் கவரப்படும். பொறுத்துக்க. எளிதில் உடையக்கூடியது என்னது? மண்பானை, அதாவது நொறுங்கும் தன்மை கொண்டது. எளிதில் வளையக்கூடியது நெகிழி ஒயர், ரப்பர், இதெல்லாம் சொல்லுவோம்ல, அதாவது நெகிழி ஒயர், இதெல்லாம் எளிதில் வளையக்கூடியது. எளிதில் இழுக்கலாம். எதை இழுக்கலாம்? ரப்பர் வளையம். எளிதில் அழுத்தலாம். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பருத்தி மற்றும் கம்பளி. எதில் வெப்பமடையும்? உலோகத்தட்டு எளிதில் வெப்பமடையும். நெக்ஸ்ட்டு, கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. இதை வந்து சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து பொருட்களை நீக்கிறாங்க அப்படின்ட்டு. கண்களால் பார்க்கக்கூடியது தேவையற்ற பகுதி பொருட்களை நீக்கிறது. இதெல்லாம் என்னது? அரிசி, கல். இதை வந்து கைகளாலே தேர்வு செய்வோம். அப்போ கனமான பகுதி பொருட்களை பிரிக்கிறதுனா உமி மற்றும் நெல். தூற்றுதல் மூலமாக. சுண்ணாம்பு கட்டி நீர் கலந்ததுன்னா வடிகட்டுதல். இரும்பு சார்ந்த மாசுக்கள் காந்த பிரிப்பு முறை. மணல் மற்றும் நீர் தெளிய வைத்து இருத்தல். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, சரியான விடை. காற்று அழுத்தத்திற்கு உட்படாது. சரியா தவறா? தவறு. காற்று அழுத்தத்துக்கு உட்படும். திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு. தவறு. திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இருக்குது. இப்போ பாலாகட்டும் தேனாகட்டும் இது எல்லாத்துக்குமே வெயிட் இருக்குது தானே, ஆனால் அதுக்கு வடிவம் கிடையாது. திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன. தவறு. திண்மத்தில் இருக்கிற துகள்கள் நகரவே நகராது. சமைக்கும் முன்பு பருப்பு வகைகளை நீரில் கழுவும் போது வடிகட்டுதல் மூலம் நீரை பிரித்தெடுக்கலாம். திட பொருட்களில் இருந்து நீர்ம பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. இது கரெக்டு தான். தானியத்தையும் உமியையும் தூற்றுதல் முறையும் பிரிக்கலாம். சரி. காற்று ஒரு தூய பொருளாகும். தவறு. காற்றுன்றது ஒரு கலவை. இங்கே வந்து ஒப்புமை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. திண்மம்னா கடினத்தன்மை. அப்போ வாயுனா அழுத்தத்திற்கு உட்படும் தன்மை. வாயு எப்படி இருக்கும்? அழுத்தத்திற்கு உட்படும் தன்மை. துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வாயு. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே திண்மம் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே இந்த இடத்துல துகள்களுக்கு இடையே மிகுந்த குறைந்த இடைவெளி உடையது. ஏன்னா அதிக இடைவெளி இருக்கிறது வாயு, குறைந்த இடைவெளி இருக்கிறது திண்மம். நெக்ஸ்ட்டு, திண்மத்துக்கு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். அப்போ கொள்கலனின் வடிவம், கொள்கலன் என்ன வடிவத்தில் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். தானியங்கள்னா தூற்றுதல் கொடுத்துருக்காங்க. அப்போ மரத்தூள் சுண்ணக்கட்டினா வண்டலாக்குதல், இல்லைனா தெரிய வைத்து இருத்தல். நெக்ஸ்ட்டு, சூடான எண்ணெயிலிருந்து முறுக்கினை எடுக்கிறதுன்றது வடிகட்டுதலில் வரும். அப்போ காப்பியை வடிகட்டிய பின் அடியில் தங்கும் காப்பித்தூள் வீழ்படிவு.
நெக்ஸ்ட்டு இரும்பு காந்த கலவை அப்படின்னா என்ன வரும்? காந்த பிரிப்பு முறை அப்படின்னு சொல்லி வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல காந்த பிரிப்பு முறை. இந்த 3 லெசன்ஸுமே ஈஸி தான். ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. 6th தான் பேசிக் எல்லாமே இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம ஒமிட் பண்ண முடியாது. ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க. நல்லா படிங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.